சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? கூடிய சீக்கிரத்துல ரோகிணி வசமா மாட்டப் போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முத்து, மீனா கிட்ட தான் மாட்டுவாங்க. யார்கிட்டயாச்சும் ஒருத்தவங்க கிட்ட தான் முதல்ல மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அதற்கான ஏற்பாடு தான் போய்க்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம டைரக்டர் தான் அவ்வப்போது ரோகிணிய பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி விட்டுர்றாரு இல்லையா? சும்மா சின்ன சின்ன பிரச்சனையில தான் மாட்டி விடுறாரு. ஸோ இந்த பிரச்சனையில எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம முத்துவ பார்க்கறதுக்காக முருகன் வராப்ல. முருகன் எதுக்காக வராப்ல அப்படின்னா, முருகனோட தூரத்து சொந்தக்காரங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. கணவன், மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. அதனால சென்னையில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நீங்க தான் ஒரு 4 நாள் அவங்கள கார்ல ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு அழைச்சுக்கிட்டு போயிட்டு வரணும். நம்பிக்கையான ஆள் நீங்க தானே அப்படின்னு முத்துக்கிட்ட தான் வந்து முருகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. முருகனும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல இங்க ரோஹிணி கிட்ட ரோஹிணியோட அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரோஹிணியோட முன்னாள் கணவர் கிறிஸோட அப்பாவோட அண்ணனும், மனைவியும் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணா இந்த ரோகிணி வேணும்னே திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகனோட தூரத்து சொந்தக்காரங்கன்னு சொல்லி முத்துவ அழைச்சிட்டு போக சொன்னவங்களும், ரோகிணியோட ம முன்னாள் கணவரோட அண்ணனும் இவங்க தான். ஸோ அவங்கள தான் இப்ப நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அழைச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாரு. இப்ப முருகனோட வீட்டுக்கு அவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தங்களுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறத பத்தியும், அப்ப கல்யாணி அப்படிங்கிற பேர சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே நம்ம வித்யாவுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ, இப்ப ஃபோட்டோவும் எடுத்து காமிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி தான் இருக்கிறாங்க. அப்ப இவுங்க தான் ரோகிணியோட சாரி நம்ம கல்யாணியோட சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம வித்யாவுக்கு புரிஞ்சிடுது. வித்யா நேரா வந்து இப்ப ரோகிணி கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்ப ரோகிணி அய்யய்யோ! வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேறயா திட்டிப்புட்டாங்க இல்லையா? ரோகிணி ஃபோன் பண்ணப்ப. இப்ப திருப்பி வழிக்கா எப்படி போய் பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் நடக்க போகுதுன்னு.